Hi guys, welcome to your no channel. நீங்கள் கைன்மாஸ்டரோட பார்ட் 1 பார்க்கலனா போய் மறக்காமல் பார்ட் 1 பார்த்துருங்க. இது கைன்மாஸ்டரோட பார்ட் 2. இதே தான் நான் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பார்ட் 2 நம்ம பார்ப்போம். போன இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆடியோவோட நிறுத்திட்டுருப்பேன். ஏன்னா அது வந்து பெருசாக 20 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ நம்ம டக்குன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சு போவாங்க. இப்போ அந்த ஆடியோ எடுத்து போட்டோமா, இப்போ அந்த ஆடியோ கிளிக் வெறுமனே கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு பாருங்கள் இப்படி ஒரு ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆடியோ சம்மந்தப்பட்டமான எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இதிலே பார்த்துக்கலாம். இப்போ ஆடியோவில் வந்து பாருங்கள், இப்போ ஆடியோவில் வந்து வாய்ஸ் சேஞ்சர் இருக்குது பார்த்திங்களா, இங்கே வாய்ஸ் சேஞ்சர் தெரியுதா? அந்த வாய்ஸ் சேஞ்சர் கிளிக் பண்ணிங்கன்னா அவனே பார்த்திங்கன்னா உள்ளே நிறைய வாய்ஸ் கொடுத்துருப்பான் பாருங்கள். 2 pitched ஏலியன், சிப்மங்க், கோரஸ், ஃபியூஷன், டெத் மெட்டல், டீப் அப்படின்ட்டு எல்லாம் கொடுத்துருக்கான். நீங்கள் ஒவ்வொன்றுத்தையும் கிளிக் பண்ண உங்களோட ஆடியோ ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா மாறிடும். லூப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லூப்னா என்னன்றது. வந்த ஆடியோவே ரிட்டன் வந்துக்கிட்டே இருக்கிறது தான் லூப்பு. இப்போ இதை ட்ரிம் பண்ணணுன்னா இங்கே பாருங்கள், கடைசியில் இங்கே ட்ரிம் டு ஸ்ப்ளிட் அப்படின்னு இருக்கா, ட்ரிம் டு ஸ்ப்ளிட் அப்படின்னு அதை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். இப்போ நான் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம், இப்போ ரைட் சைடு இருக்கிறதெல்லாம் நான் கட் பண்ணிடுறேன். இந்த பாருங்கள் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் காணும் பார்த்தீங்களா, ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் காணும். ஸோ ஆடியோ வந்து வீடியோக்குள்ளே இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து ட்ரிம் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுக்கறதுக்கு நான் எப்படின்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வீடியோ எக்ஸ்போர்ட் கொடுக்கறது இங்கே ஷேருன்ற சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஷேருங்கிற சிம்பிள் தெரியுதா உங்களுக்கு? இங்கே ஷேருன்ற சிம்பிள் இருக்குது பார்த்திங்களா ரைட் சைடில், லெஃப்ட் சைடில். அந்த ஷேருங்கிற சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரு இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் கொடுக்குறது. ஓகேவா? ஹேண்ட் நல்லா இல்லை, டக்குன்னு எழுத வரல எனக்கு. இதுதான் எக்ஸ்போர்ட் கொடுக்குறது. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம எவ்வளோ சைஸுக்கு இதை பிட்ரேட்டுக்கு வந்து மாற்றிக்கலாம்னா, பிட்ரேட்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸ்போர்ட் ஆகி வெளியே வரும்ன்ற பொறுத்து இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் இந்த ஸ்லைடை நவுத்த கீழே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்துக்கிட்டே இருங்க, கீழே அபவுட் 15 MBன்னு இருக்கா. இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ண பாருங்கள், இப்போ நான் ஃபுல் பிட்ரேட் ஹையில் வச்சிட்டேன்னா அது 51 MBக்கு வீடியோ வந்து சைஸ் வெளியே வரும். அப்படி வேணாக்குன்னா எவ்வளோ குறைச்சலாக இருக்கும்போது அவ்வளோ குறைச்சும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ எந்த குவாலிட்டியில் வேணும், எப்படி வேணுன்றதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல பார்த்துக்கலாம். அதாவது இப்போ நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ வெர்ஷன். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா QHD 140pலையும் 1440pலையும் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா 24 வந்து சினிமா ஃப்ரேம், 24 frames per second. அதுக்கப்புறம் அது வந்து பார்த்திங்கன்னா 25 frames. நீங்கள் எப்போவுமே வீடியோ வந்து 24லேயே வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இன்னொன்று பார்த்திங்கன்னா HD 720pக்கு மாற்றின பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் HD 720pக்கு மாற்றினேன்னா கீழே இந்த அபவுட்டில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சைஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணால் பெரிய சைஸ்லாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அந்த வீடியோ எது அப்லோட் பண்ணிட்டீங்களோ இதில் போட்டு நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கன்னா வேணுன்ற சைஸ் சின்னதாகிக்கலாம். ஓகேவா? ஒன்றும் இல்லைங்க, இப்போ எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துல எக்ஸ்போர்ட் இருக்கா, அந்த எக்ஸ்போர்ட்டர் இப்போ கொடுத்துட்டிங்கன்னா போதும். இந்த பாருங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதான், ஜஸ்ட் குயிக்காகிடும். நீங்கள் எவ்வளோ நிமிஷம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ நிமிஷத்தில் வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடும். இப்போ நான் கேன்சல் கொடுத்துட்றேன். இப்போ நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகி அது உங்கள் கேலரியில் போய் சேவ் ஆகிடும். அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்னும் இதில் என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போது வந்து இந்த இடத்துல செட்டிங் இருக்குது பார்த்திங்களா, அந்த செட்டிங் சிம்பிள் மாதிரி அந்த கீர் சிம்பிளை டச் பண்ணுங்கள். கீர் சிம்பிள் டச் பண்ண வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஆடியோ பற்றி வரும், வீடியோ பற்றி வரும், எடிட்டிங் பற்றி வரும். அதாவது டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிப். நீங்கள் வந்து ஃபோட்டோ போட்டு யாராவது பர்த்டே விஷஸ் பண்ணணும் அப்படின்னா 4.5 செகண்டுக்கு அந்த ஃபோட்டோ தெரியும், அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோட்டோக்கு ஸ்கிப் ஆகிடும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், 4.5 அப்படின்னு. அதாவது டியூரேஷன் ஆஃப் ஃபோட்டோ கிளிப், அது டியூரேஷன் ஆஃப் லேயர். நீங்கள் பார்ட் 1 பார்த்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும் லேயருக்கு என்ன அர்த்தம்னு. அடுத்தது வீடியோ வந்து எப்போ ஃபேட் ஆகணும், எப்போ ஃபேட் ஆகணும் அப்படிலாம் வந்து நம்ம இதிலே செலக்ட் பண்ணிக்கலாம். வீடியோ ஆரம்பிக்கும் போது ஃபேட் ஆகி ஆரம்பிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேட் ஆகி அவுட் ஆகணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து இது ஆடியோ சம்மந்தப்பட்டது எல்லாமே இருக்குது, அதே ஃபேடின் தான் கொடுத்துருக்கான். ஓகே, வெளியே வந்துடுவோம் நம்ம. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்னும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு வந்து இந்த கீழே இந்த இடத்துல ஸ்டோர்னு இருக்குது பார்த்திங்களா, அது எதுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் என் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிக்கிறேன் இருங்க. ஏன்னா வந்து ஃப்ரீ வெர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால்
ஃப்ரீ வெர்ஷனில் மட்டும்தான் உங்களால் வந்து அசட் ஸ்டோர்லேருந்து எல்லாம் வாங்க முடியும். அதாவது இதில் வந்து ஏகப்பட்ட அசட்ஸ் ஸ்டோர்லேருந்து நம்ம வாங்கிக்கலாம். இருங்க, ஓப்பன் ஆகுது. இருக்குது அந்த அசட் ஸ்டோரில். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு அந்த அசட் ஸ்டோர் ஓப்பன் ஆகுது. எப்படியோ ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்களா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாகவே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கான். அந்த எஃபெக்ட்ஸில் வெறுமனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு எஃபெக்ட்ஸ் தான் இருந்தது. பார்த்திங்களா, அந்த காஷியன் பிளரும் அதுக்கப்புறம் இன்னொரு பிளர் ஏதோ ஒன்று இருந்தது, அது மட்டும் தான் இருக்குது. இந்த எஃபெக்ட்ஸில் பாருங்கள் எல்லாமே ஃப்ரீ. நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ வெர்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து இந்த இடத்துல இருக்கிற இந்த பொண்ணு தெரியுதுங்களா, அந்த ஏசி ஆர்ட் அப்படின்ட்டு அதை கிளிக் பண்ணுற பாருங்க. கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் அப்படின்னு ஒரு இருக்கும். நீங்கள் வெறுமான அதை டவுன்லோட் கொடுத்திங்கன்னா போதும். இப்போ பாருங்கள், இன்ஸ்டாலிங் அசட்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அவ்வளோதான். மிஞ்சி போனால் அது சின்ன 2 MB 3 MB தான் இருக்கும். சிலதெல்லாம் கேபியில் தான் இருக்கும். நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கான இது வந்து கிளிப்புன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் ஒவ்வொரு கிளிப்பு அதுவும் மாதிரி தான் நிறைய இருக்குது பாருங்கள். இது வந்து தான் நமக்கு ஸ்டிக்கர்ஸ். நம்ம ஸ்டிக்கர் பார்த்தோமே, அந்த பர்த்டே கேக் இருக்கும். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்டிக்கர்ஸ் தான். இதில் அனிமேஷன் ஸ்டிக்கர். இதெல்லாம் கீழே இருக்கிறது இது வரும் பாருங்கள், ஸ்டிக்கர்ஸ். அப்புறம் வந்து டெக்ஸ்ட் அண்ட் டைல்ஸ். ஓகேவா, டெக்ஸ்ட் அண்ட் டைல்ஸில் ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள், சைஸ் சொன்னால இந்த இடத்துல காட்டுது பாருங்கள், 53.1 KB அப்படின்ட்டு. ஒன்றே ஒன்று தான் வருது எனக்கு. அப்புறம் டெக்ஸ்ட். இதில் பாருங்கள், டெக்ஸ்ட்டு வந்து இப்போ உங்களுக்கு நீங்கள் இன்ட்ரோ லோகோலாம் கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டெக்ஸ்ட் இருக்கே, என்ன பண்ணுறது, இதுக்காக போய் நீங்கள் ஒரு வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபோனில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்லாம் அவசியமே கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் இதிலே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, ஷெரீஃபில் இருக்குது, டிஸ்பிளேயில் எவ்வளோ லோகோ இருக்குது பாருங்கள். அவ்வளோவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை கிளிக் பண்ணி வெறுமனே டவுன்லோட் கொடுத்துட்டாலே போதும். இதோட சைஸ் இங்கே காட்டுது பாருங்கள், வெறும் 68 KB தான். ஸோ வந்து நெட்டு அவ்வளோ யூஸ் ஆகாது. இதில் பாருங்கள், கொரியன் லாங்குவேஜ் இருக்குது, ஜாப்பனீஸ், அரேபிக், சைனீஸ், தமிழ் கூட இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், தமிழ் இருக்கா. ஸோ நம்ம தமிழ் கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதிலேருந்து. ஸோ நம்ம தமிழில் தான் லோகோ கொடுக்கணும், தமிழில் டைட்டில் கொடுக்கணுன்னா நம்ம தமிழ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே தேவனகிரி இருக்குது, வியட்நாமீஸ்னு ஏகப்பட்டது கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுலேருந்து மூலமாக நம்ம வந்து டெக்ஸ்ட்டையும் இதுலேருந்து அசால்ட்டாக ஏற்றிக்கலாம். மோஸ்ட்டாக இங்கிலீஷ் தான் நம்ம யூஸ் பண்ணுறதுனால இங்கிலீஷ்லேயே வந்து பார்த்திங்கன்னா மேலே இந்த 3 இருக்குது. இந்த சைடில் தான் நான் கிளிக் பண்ணின்னு இருக்கேன். அந்த சைடில் இருந்தால் எல்லாத்தையும் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே வந்துடுங்க. நம்ம டோட்டலாக வெளியே வந்துடும். அடுத்தது வீடியோக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க. வீடியோக்குள்ளே இருக்கிற டிரான்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்ப்போம். அதாவது இந்த இடம், இந்த நடுவில் இந்த ஒயிட் பார் தெரியுது பார்த்திங்களா, அதாவது இன்னொரு வீடியோக்கு வந்து அடுத்த வீடியோக்கு ஆகிற இடத்துல அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஃபோல்டர் ஓப்பன் ஆகும். அதுதான் வந்து பார்த்தோன்னா ட்ரான்சிஷன். அதுக்கு பேர் ட்ரான்சிஷன். அதாவது ஒரு வீடியோலேருந்து இன்னொரு வீடியோ போகிறதுக்கு வந்து அதை நம்ம ஹெல்ப் பண்ணோம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்குது ட்ரான்சிஷன். இப்போ கீழே போனீங்கன்னா இந்த இடத்துல பாருங்கள், கெட் மோர் அப்படின்னு இருக்குது பார்த்திங்களா, கெட் மோர். அந்த கெட் மோர் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டோருக்குள்ளே போகும். இதெல்லாம் தான் நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்திங்களா, நிறைய கொடுத்துருந்தானே, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆஃப் த ட்ரான்சிஷன்ஸ் அதெல்லாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2D எஃபெக்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதா, இருங்க வரைஞ்சி காட்டுறேன். 2D எஃபெக்ட் அப்படின்னு தெரியுதா, அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இந்த இது வந்து பாருங்கள் 1.4 MB காட்டுது. ஓகேவா, அதை டவுன்லோட் கொடுக்குறேன். அது டவுன்லோட் ஆகுது பாருங்கள். அவ்வளோதான், டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ என்ன இப்போ இருங்க, நான் வேறு ஒன்று ஏற்றிக்கிறேன். சாக்கர் பால்னு ஒன்று இருக்குது, அதை ஒன்று ஏற்றிக்கிறேன் சீக்கிரம். ஓகே, இன்ஸ்டாலிங் அசட்டாவது இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா இதோ தெரியுது பார்த்தீங்களா, 2D ஷிஃப்ட்டு, அதுக்கப்புறம் சாக்கர் பால் அப்படின்னு ஏற்றினாரு, அது இருக்குது. இப்போ நான் 2D ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா 2D ஷிஃப்ட்டுக்குள்ளே இருக்கிற நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் காட்டுது பாருங்கள். இங்கே பாருங்கள், 1 2 3ன்னு எவ்வளோ காட்டுது பார்த்தீங்களா. இப்போ அதில் ஏதாவது ஒன்று நான் இப்போ கொடுத்தேன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது அப்ளை ஆகிடும். அது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிவ்யூ பண்ணி காட்டும், இது இப்படி தான் மாறும் அப்படின்றத. இப்போ 3 கொடுக்குறேன் பாருங்கள். ஓகேவா, இப்படி தான் மாறப்போகுது அப்படின்றத அதை காட்டுது. ஓகேவா, இப்போ நான் அதுக்கு ஓகே, இப்போ அந்த டிக் மார்க் கொடுத்துருக்கீங்கன்னா போயிடும். இப்போ பாருங்கள், நான் வீடியோ ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா,
அவ்வளோதான். இது ட்ரான்சிஷன் எஃபெக்ட். அதே மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நடுலையும் நீங்கள் வந்து அது மாதிரி பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு வீடியோவை வந்து ஸ்ப்ளிட் அட் ப்ளே ஹெட் கொடுத்துட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ அந்த சாக்கர் பால் யூஸ் பண்ணல நம்ம, அப்போ அந்த சாக்கர் பால் யூஸ் பண்ணி பார்ப்போம். இப்போது சரி, நான் 3A கொடுக்குறேன், அது எப்படி ஆகுன்றதை காட்டுறான் பாருங்கள். இப்போ பால் உருண்டு போகுது. இப்போ பால் இந்த பக்கம் உருண்டு போகும் போல். இப்போ இது பார்த்தீங்களா, இப்படி வந்து ட்ரான்சிஷன் ஆகுது. இப்போ பாருங்கள் அந்த வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ பால் வந்தோன்னா வீடியோ டோட்டலாக நம்மளுக்கு மாற்றி விட்ருது. ஓகேவா, இது வந்து ட்ரான்சிஷன் எஃபெக்ட். ஓகேங்களா. இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓரத்தில் நான் கிளிக் பண்ண பாருங்கள், இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த ஓரத்தில் வந்து இது இருக்குதா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு கேப்சர் அண்ட் சேவ், கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் கிளிப், கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் அ லேயர். அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் என்னோடய எடிட்டிங் ஸ்க்ரீனில் என்ன பார்க்குறீங்களோ அதை வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிக்கும், ஒரு ஃபோட்டோ எடுத்த மாதிரி. இப்போ நான் எடுத்து காட்டுறேன், கேப்சர் அண்ட் சேவ், கேப்சர் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் எங்கே இருக்குது அப்படின்னு காட்டுதா, அது போய் என் ஃபோனில் சேவ் ஆகிடும். ஓகேவா, அது வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அப்புறம் கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் எ கிளிப் அப்படின்னா கேப்சர் ஆகிட்டு இது புதுசாக ஒரு கிளிப் நம்மளுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த கிளிப்பு பார்த்தீங்கன்னா வீடியோ மாதிரியே எதுவுமே அசையாது, வெறுமனே அப்படியே நிற்கும். அதுக்கப்புறம் தான் அது அசைய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ நான் மறுபடியும் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு போங்க, கேப்சர் அண்ட் ஆட் ஆஸ் எ கிளிப் அப்படின்ட்டு நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இருங்க, அடுத்தது வந்து என்ன காட்டினா கேப்ஷன் ஆட் ஆஸ் எ லேயர். ஆட் ஆஸ் எ லேயர்னால் அது கீழே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகிடும். நான் வீடியோ 1ல் பார்ட் 1 சொல்லியிருப்பேன் லேயருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு. நான் உங்களுக்கு பாருங்கள் கீழே லேயராக ஒன்று உண்டாகிடுச்சு பாருங்கள், கேப்சர் அப்படின்னு. அது வேணான்னா டெலிட் பண்ணுறேங்க. அவ்வளோதான். இன்றைக்கி ட்ரான்சிஷன்லாம் பார்த்தோம், எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு ஆரஞ்சு கலரில் ரவுண்டாக ஒரு பட்டன் இருக்கா, அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்குள்ளேருந்தே நம்ம வீடியோ எடுக்கலாம். பாருங்கள், கேமராவான்னு கேட்டால் கேமரா ஓப்பன் ஆகுது பாருங்கள், அலோவ் பிக்சர் அப்படின்னு இருக்கா. ஸோ அலோவ் ஆகிட்டு பாருங்கள், என் கை தெரியுதா. ஓகேவா, அவ்வளோதாங்க. இப்படி தான் ஓப்பன் ஆகும் வந்து பார்த்திங்கன்னா. இருங்க நான் வெளியே வந்துடுறேன். ஸோ நம்ம கேமராவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை கேமராவை ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கேம் ரெக்கார்டர்னு வருது பாருங்கள், இந்த இடம் தெரியுதா, கேம் ரெக்கார்டர் அப்படின்னா நீங்கள் இது மூலம் இது கைன்மாஸ்டர் ஓப்பன் பண்ணிகிட்டே நீங்கள் வந்து வீடியோ எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கணும்னு அவசியம் இல்லை, எடுத்த வீடியோவை நம்ம பண்ணாலே போதும். அவ்வளோதாங்க, இன்றைக்கி இதுதான் நம்ம பார்த்தோம். ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது, நான் நிறைய வீடியோவை தனித்தனியாக உங்களுக்கு ரெடி பண்ணி போடுறேன் நான். பிகாஸ் கைன்மாஸ்டர் ஆப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கா பர்த்டே வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யோசிச்சுன்னு இருப்போம், நிறைய இன்ஷாட்லாம் யூஸ் பண்ணி இன்னும் யூஸ் பண்ண தெரியாமையே யூஸ் பண்ணி நம்ம கண்ணாப்பின்னான்னு பண்ணுறதுக்கு இந்த கைன்மாஸ்டர் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும், அசால்ட்டாக நம்ம வந்து இதில் செஞ்சிடலாம். நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நான் வந்து இந்த ஆப்பை எப்படி ஃப்ரீ டவுன்லோடட் வெர்ஷனில் ஏற்றுறது அப்படின்னு நான் போடுறேன். அடுத்த வீடியோவாக அதை வந்து நான் விடுறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து இப்போ இந்த வீடியோ நான் எக்ஸ்போர்ட் கொடுத்து காட்டுறேன் பாருங்களேன். இதில் லோகோவே வராது. ஓகேவா, இதில் இந்த இடத்துல தான் அந்த ஷேர் பட்டன் மாதிரி இருக்குல்ல, அந்த ஷேர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே நான் 10 MBக்கு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்றேன். இந்த பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுது. உங்கள் வீடியோ சைஸை பொறுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் எப்படி ஆகுதுன்றதை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, இப்போ பாருங்கள் எக்ஸ்போர்ட் ஆகுதா. அவ்வளோதான், எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு காட்டும் என்னென்னா அன்டைட்டில் 720p1 அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா HD 720pயில் தான் நம்ம வீடியோ எக்ஸ்போர்ட் பண்ணனால அது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 720p அப்படின்னு காட்டுது. இப்போ அந்த வீடியோ ப்ளே பண்ண பாருங்கள். ஓகே, பார்த்திங்களா வீடியோ ஏன் அந்த பக்கம் திரும்பி இருக்குது, இது ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு இப்படி தான் தெரியும்னு நினைக்கிறேன். பார்த்திங்களா, வீடியோவில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்கே வராது பாருங்கள். இந்த இடத்துல வாட்டர் மார்க்கே இல்லை பாருங்கள், இந்த இடத்துலையோ இல்லை மேலேயோ எந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மார்க்கே இருக்காது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ஷனில் தான் வந்து நான் வச்சுருக்கேன். ஓகே, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது ஈஸியாக இருக்கும், வேறு யாருக்கும் ப்ரொஃபஷ்னலாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் என்னடா இதில் ரெடி பண்ண அப்படின்ட்டு சிரிச்சிடுவாங்க. நிறைய பேருக்கு சிரிப்பாங்க, இன்னுமா கைன்மாஸ்டர்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. நான் சொல்லுங்க, கைன்மாஸ்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா நிஜமாகவே வேறு லெவலில் இருக்குது. இதில் இருக்கிற ஒவ்வொன்றையும் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே போதும். படம் எடிட்டிங் பண்ணுற அளவுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ
நல்ல ஆப்ஷன்ஸ்லாம் இதில் கொடுத்து வச்சுருக்கான். ஓகேவா? சரிங்க, அவ்வளோதான். இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்ரெண்டுக்கு வேணும்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டு அவனையும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகேவா? இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் போடுறேன். ஓகேவா? பாய்.